கட்சிகளை பார்க்கிறோம், தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, நாங்கள் தான் அடுத்த முதல் என்று பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யார், எப்படிப்பட்டவர், எந்த கட்சி தலைவர் என்றெல்லாம் சொல்ல விரும்பல. காரணம், அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. அதுதான் உண்மை. அவர்கள் பெயரை சொல்லி இந்த மேடைக்கு உரிய அங்கீகாரத்தை, இந்த மேடைக்குரிய கௌரவத்தை நான் குறைத்துக் கொள்ள விரும்பல. அதுதான் உண்மை. அதை எனக்கு புரிந்துக்கேன். நானாக இருந்தாலும் சரி, தம்பி உதயநிதியாக இருந்தாலும் சரி, அண்ணன் துரைமுருகனாக இருந்தாலும் சரி, என்ன சொன்னோம்? மாற்று கட்சி தான் சொன்னோம். அந்த கட்சியுடைய பேரை கூட சொல்ல எங்கள் வாய் வரல. காரணம், எத்தனையோ கட்சி இருக்குது, எத்தனையோ கட்சி பேரை சொல்கிறோம். ஆனால் இந்த கட்சியின் பேரை சொல்ல நாங்கள் மறுப்பதற்கு என்ன காரணம்? உண்மையிலே ஒரு அரசியல் கட்சியாக இருந்து, மக்களுக்காக பாடுபட கட்சியாக இருந்து, உழைக்கக்கூடிய கட்சியாக இருந்து, உண்மையிலேயே தமிழனுக்காக பாடுபட கட்சியாக இருந்தால் நான் சொல்லலாம். வேஷம் விட்டு கொண்டிருக்கக்கூடிய, ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்ட விரும்பல. தான் உண்மை. மாடம் சொன்னாவே சிலருக்கு ஒரே கோபம் பொத்துக்கிட்டு வருது, வீர ஆவேசம் வருது. ஆவேசம் வரட்டும், கோபம் வரட்டும். இப்படி சொல்ல தான் திராவிட மாடல் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். நீங்கள் சொல்லத்தான் கழகம் மேலும் வளர்ந்து கொண்டு இருக்கு. நீங்கள் இப்படி தலைக்குறைவாக பேசத்தான் இன்றைக்கு உங்கள் இடத்துலேருந்து எல்லாரும் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், இந்த கூட்டத்தை பார்த்தாலும் தெரியும். நான் கூட பல நேரங்கள் சொல்வது உண்டு, கவர்னர் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறாரு, நம்ம எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காரு, திராவிடங்கிற சொல்லுக்கு எதிர்ப்பதமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஆரியத்துக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இப்படி மதத்தை மையமாக வச்சு பேசிகிட்டு இருக்கிறாரு. என்னதான் வருத்தப்படுவது உண்டு. பேசட்டும், அவர் பேச தான் நமக்கு ஆதரவு ஜாஸ்தி ஆகுது. அதனால் சில பேர் கவர்னரை மாற்றுங்கன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் சட்டமன்றத்தில் நாங்கள் கவர்னர் மாற்றுங்க தீர்மானம் போட்டிருக்கிறோமா? நாங்கள் போடலை, தீர்மானமே போடலை. அவர் இருக்கணும், இருந்தால் தான் திமுக இன்னும் வளருது. கவர்னர் வரைக்கும் சட்டமன்றத்துக்கு வரணும், ஆளுநர் உரையை நாங்கள் கொடுப்போம். அதை எடுத்து படிக்காமல் வெளியில் போகணும், அதையும் பார்க்கணும், அதையும் மக்கள் பார்க்கணும். நான் பிரதமரிடத்திலும் அமித்ஷாவிடத்திலும் இங்கிருந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தயவுசெய்து கவர்னரை மாற்றாதீங்க, அவரே இருக்கட்டும். அதே மாதிரி தான் நீங்கள் யாரை நம்பி போனீங்களோ அது வீணாக போச்சு அப்படின்னு வருத்தத்தோடு வந்திருக்கீங்களோ அவங்க இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி